கைஸ், நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜிஜி கிரெடிட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்லேருந்து 7,000 ருப்பீஸ் வந்து லோன் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். டிஜி கிரெடிட் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். 50K ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ ரேட்டிங்ஸ் வந்து 4.1 இருக்குது. பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கீழே வந்து ஃபீட்பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரியா? சரி, அதை விடுவோம். ஆனால் நமக்கு வந்து லோன் வந்து கிடச்சிருக்குல்ல நம்மளோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு கடைசியாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ வந்து லோன் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு. ஃபர்ஸ்ட், இந்த அப்ளிகேஷன் வந்து RBI ரெஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, RBI ரெஜிஸ்டர்டு NBFC தான். கோஷியா ஃபின்லீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு RBI ரெஜிஸ்டர்டு NBFC தான் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. டிஜி கிரெடிட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு லெண்டிங் அப்ளிகேஷன் தான். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு பார்ட்னர் மாதிரி தான். இவங்க தான் வந்து உங்களுக்கு லோன் வந்து கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டிஜி கிரெடிட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக லோன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. டிஸ்பர்சலும் சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சரி, ஃபீஸு, டென்யூரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஷியா ஃபின்லீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுறது தான். ஓகே, RBI கைட்லைன்ஸ்க்கு பேஸ் பண்ணி. இப்போ லோன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். லோன் அமௌண்ட் வந்து 1000 ருப்பீஸ்லேருந்து 50,000 ருப்பீஸ் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். ரீபேமெண்ட் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 62 டேஸ்லேருந்து 122 டேஸ் வரைக்கும் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு நமக்கு வந்து 62 டேஸ் கிடைக்காது, கம்மியான நாள் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து அப் டு 36% பெர் ஆனம் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப் டு 10% ஆஃப் லோன் அமௌண்ட்லேருந்து இருக்கும். ப்ளஸ் கூடயே சேர்ந்து GSTயும் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 லோன் எடுக்கிறோம் அப்படின்னா டென்யூர் வந்து 120 டேஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 4 மந்த் வந்து வச்சுருக்கோம். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1000 ருப்பீஸ் ப்ளஸ் அதுக்கு உண்டான GST போட்டு 1180 ரூபா வந்து நமக்கு இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக வருது. ரீபேமெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,180 ருப்பீஸ் வந்து நம்ம ரீபேமெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே டிசைட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதில் கிளியரான ஒரு இதுவே வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அப்புறம் வந்து வை சூஸ் டிஜி கிரெடிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இண்டியனாக இருக்கணும், சேலரிட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் இருந்தாலே போதும், அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஏஜ் வந்து 21லேருந்து 55 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். மஸ்ட் கம்ப்ளீட் பேசிக் KYC வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லோன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டோட ப்ரூஃப் வந்து பார்ப்போம். லோன் கிடச்சது பார்த்தீங்க அப்படின்னா 7,000 ரூபா. எத்தனை நாளைக்கு டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 36 டேஸ் தான். ஓகேவா? அதுலேயே நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில். இது வந்து ஒரு ஒன் டைம் ரீபேமெண்ட் அமௌண்ட்டு தான். 7,000 ருப்பீஸ் வந்து லோன் எடுத்திருக்கோம். ஆனால் ஒன் டைம் ரீபேமெண்ட் தான். ஏன்னா அவனோட ஒரு ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து 9,520 ரூபா. சரி, என்ன ப்ரோ 7,000 ரூபா லோன் எடுத்திருக்கு, 9,500 ரூபா அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். இதில் ரீபேமெண்ட் டேட் வந்து 16 மே 2026 சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வந்து ரீபேமெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்படி பண்ணலை அப்படின்னா சார்ஜஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டிஸ்லாம் வந்து இருக்கும். அது எப்பயும் போல் யூஸ்வலாக எல்லா லோன் அப்ளிகேஷனில் இருக்கிறது தான். அடுத்து இதில் ப்ராசஸிங் ஃபீஸு ப்ளஸ் GST போக தான் வந்து 7,000 ரூபாலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்காது. எவ்வளோ அப்படின்னா 6,174 ரூபா. சரியா? அப்போது கிடைக்கிற அமௌண்ட் வந்து 6,200 ரூபா. 800 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு போயிருச்சு. மிச்சம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இருக்கிறது வெறும் 6,200 ரூபா. நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் 7,000 ரூபா லோன் எடுத்ததுக்கு எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,500 ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 2,500 ப்ளஸ் வந்து ஒரு 800 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,300 ரூபா வரும். நம்ம இந்த 7,000 ரூபா லோன் எடுத்ததுக்கு 3,300 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் கணக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு டிஜி கிரெடிட் லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓன் கால்குலேஷன் எவ்வளோ அமௌண்ட் நீட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கால்குலேஷன் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு
நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நம்மளோட ஃப்ரெண்டு லோன் எடுத்திருக்காங்க, அதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சேன் அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எந்த இதுவுமே கிடையாது. இது இப்போ வெயிட் ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் அது எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.